ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக் சிஸ்டர் சேனல். இன்னைக்கு ஃப்ராங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ராங்கிக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து காலிஃப்ளவர் 1, கேப்சிகம் 2 எடுத்துக்கோங்க, வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, சில்லி 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க, சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து 3 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. எவ்வளோ காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு. கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம எவ்வளோ காலிஃப்ளவர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். நான் வந்து 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ரெட் சில்லி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. நல்லா இதை ப்ளெயினாக கையில் ஈவனாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து காலிஃப்ளவர். இப்போ ஃப்ராங்கி ஷீட் ரெடி பண்ண போகிறோம். 2 பவுல்ஸ் ஆஃப் மைதா எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை உருட்டலாம் நம்ம. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ கிரேவி பண்ணலாம். இப்போ பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபைனாக, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆனியன்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகிடும். இப்போ 2 ஸ்பூன்ஸ் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஃப்ராங்கியோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைதா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சோண்டு மைதாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தின் லேயராக வந்து உருட்டணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஷீட்டை ரோல் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். இப்போ தவாவில் போடலாம். ஷீட் ரெடி ஆயிடுச்சு.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பீட்சா டாப்பிங் வந்து ஃபுல்லாக ரைஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கேபேஜ் ஷீட் வச்சுக்கோங்க, இல்லைனா ப்ளைனாகவே வச்சுக்கலாம். இப்போ செஞ்சுருக்க ஸ்டஃபிங்கை வைங்க. இப்போ வெஜ் மயோனைஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கெச்சப்பையும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஷீட் இருந்தால் சீஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கு, அதனால நான் சீஸ் ஷீட் வச்சுருக்கேன். இப்போது இதை ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீட்சா டாப்பிங் போட்டுக்கோங்க. மயோனைஸ் ஆட் பண்ணணும். மயோனைஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் ஆட் பண்ணலாம். இப்போ ஸ்டஃபிங் ஆட் பண்ணியாச்சு. சீஸ் ஷீட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டீங்கன்னா வெஜ் ஃப்ராங்கி ரெடி ஆகிடும். இப்போ சுவையான வெஜ் ஃப்ராங்கி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.